சாய்ராம். எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் தான் இந்த உலகத்தில் இருக்கா? இதுதான் ரொம்ப பேர் அங்கே தான் நிற்போம் இல்லையா? நிம்மதி கொடுக்குற இடமோ அதுக்கு ஒரு தொகையை கட்டி வாங்குறக்குரிய ஒரு எதுவும் உலகத்தில் கிடையாது. புலன் இன்பங்களால் கொஞ்சம் நேரம் அனுபவிப்போம், அதுதான் நிம்மதின்னு கூட நினைப்போம். அதுவும் நிம்மதி இல்லை. அதுக்கு பிறகு மறுபடியும் துக்கத்துக்கோ சோகத்துக்கோ போயிடுவோம். இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறது தான். அதனால் நிம்மதி தேடி எங்கே அலைஞ்சாலும் அந்த உலகத்தில் நிம்மதிங்கிறது கிடைக்காது. நிம்மதின்னு ஒரு பொருள் எங்கேயோ வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சி அலைஞ்சா அந்த நிம்மதி எங்கேயுமே இருக்காது. ஆனால் ஏன் நிம்மதிங்கிறத தேடி அலையிறாங்க எல்லோரும்? நிம்மதியாக இருந்தால் அந்த ஒரு அது ஒரு என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறதுனால தான் அந்த நிம்மதியை நாடி எல்லாம் போகிறாங்க. அது ஏன் அந்த துக்கம் வருது, அந்த நிம்மதியை எப்படி கிடைக்கும், என்ன இதுன்னு சிந்தனை பண்ணால் அதை பற்றி எல்லாம் தெரியும். அப்படி இல்லைன்னா இதேமாரி சிந்தனை பண்ணி சொன்னவங்களோட இதை படித்து பார்த்தாலோ கேட்டு பார்த்தாலோ அதுக்கு விடையும் தெரியும். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நிம்மதி வேணும், நிம்மதி எங்கே நிம்மதினா நிம்மதி வழியில் நிற்காது, பூராது. நிம்மதிங்கிறது மனசில் தான் இருக்குது. ஸோ அந்த மனசு நம்ம உள்ளே தான் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். சரி, நிறைய தாட்ஸ் வருது, நினைவுகள், அது இதெல்லாம் சேர்ந்தது மனசு. அந்த எது நினைக்குது நிம்மதி இல்லைன்னு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது எல்லாருக்கும் சொல்ல தெரியாது. எது நிம்மதி வேணும்னு நினைக்குது? இந்த மனசு தான் நினைக்குதுன்னு பதில் வரும். சரி, அந்த மனசுக்கு நிம்மதி கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது? அது எங்கேனா வெளியில் தேடினா கிடைக்குமா? முன்னாடியே சொன்ன மாதிரி ஐம்புலன்களால் ஏதானு ஒன்று தேடும் பொழுது அது கிடைக்கிற கொஞ்ச நாளி ஒரு சந்தோஷத்தை நிம்மதின்னு நினச்சிட்ருக்கோம். மறுபடியும் அது போயிடுது. அப்போ எப்போதும் நிம்மதியாக இருக்கணுன்னாக்க என்ன பண்ணுறது? அப்போ இந்த மனசை தான் தயார் பண்ணி ஆகணும். இந்த மனசு தானே சொல்லுது நிம்மதியாக இல்லைன்னு, அதுதானே எங்கேன்னு தேடுது. அப்போ அந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும். மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா முதல்ல நம்ம யார் என்ன ஏது அதுமாரி ஒரு விசாரமெல்லாம் செய்யணும். அது எல்லாராலையும் முடியுமா? முடிஞ்சால் தெரிஞ்சிடும். அப்புறம் எப்போதுமே சுகம்தான், எப்போதுமே நிம்மதி தான். அந்த பாதையை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப பேருக்கு முடியாது. சரி, சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தான் அதுலேருந்து வெளில வருது? என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லலாம். இது நடக்கிறதெல்லாம் ஒரே நாடகம்தான், அது ஒன்றும் உண்மை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னா அது தத்துவம் சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு நிம்மதிக்கு நம்ம தான் தேடணும் அப்படிங்கிறத அறிவான கொஞ்சம் இருக்கணும். அப்போ எது நம்மளை நோக்கி வருதோ, எது கஷ்டப்படுத்துதோ, எது துக்கப்படுத்துதோ, எது இன்பப்படுத்துதோ எல்லாத்தையும் ஒரு சரிசமமாக பார்க்குற நிலையை கொண்டு வரணும் அந்த மனசுக்கு. துக்கம் வந்தாலும் தோழாமலும், அதேமாரி சுகம் வந்தாலும் அதுக்காக அதிலேயே தெளிச்சு போயிடாமலும் அப்படி இருக்க அந்த மனசை நம்ம தான் பழகணும். மனசு என்னத்துக்கு பழகிறதுக்கு நம்ம விடுறோமோ அது அப்படியே அது சொல்கிறத கேட்கும். சரி, அது பண்ணுறது யார்? அது புத்தி. புத்திக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியணும். என்ன அதெல்லாம் தெரியாமல்
இந்த உலக ஆயுத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை அலைஞ்சிக்கிட்டு அதிலேயே போகும்போது புத்தி அங்கே போகும்போது மனசும் அப்படி தான் போகும். பொதுவாக சொல்லுவாங்க, புத்தி கேட்குறத மனசு கேட்கணும், மனசு சொல்கிறத புலன்கள் கேட்கணும். எல்லாருக்கும் ரொம்ப பேருக்கு ரிவர்ஸ். புலன்கள் கேட்குறத மனசு செய்யணும், மனசு சொல்கிறத புத்தி அங்கீகரிக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரே பேதம்தான், ஒரே கஷ்டம்தான். அதனால் நம்ம மனசை கொண்டு தான் எல்லாம் பார்க்குறோம். ஐம்புலன்களும் மனசை கொண்டு தான் இயங்குது. அப்போ நம்ம ஒரு சேப்பு கண்ணாடி போட்டுட்டோ பச்சை கண்ணாடி போட்டுட்டோ பார்த்தா சேப்பாவோ பச்சையாக தான் எங்கே பார்த்தாலும் தெரியும். அப்போ இதுக்கு மெயின் என்னென்னா, மனம் சுத்தி அடையணும்னா சுத்தம் அடையணும். அது என்ன ஏதாவது போட்டு ஃபினைல் போட்டு சுத்தம் அடைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் வெளிப்பொருளில் தான் அதுமாரிலாம் பண்ணலாம். இப்போ மனசை சுத்தம் அடையணுனாக்க அதுக்கு ஏதானும் ஒரு நல்ல இதை கொடுக்கணும். அப்போ அதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஹரி பஜன பினா சுக சாந்தி நகி, ஹரி நாம பினா ஆனந்த நகி, ஹரி நாம பினா சாந்தி நகி. ஹரி நாமம், இறைவன் நாமத்தை சொல்லாமல் இறைவன் பற்றி பாடி மகிழாமல் சாந்தியோ ஆனந்தமோ கிடைக்காது அப்படின்னு. சரி, இறைவன் இருக்காரா இல்லையா இந்த இதெல்லாம் போட்டணுன்னா இருக்கிறவங்க அதை பற்றி நம்புகிறவங்க அதை பற்றி அவங்களுக்கு தான் இது. அப்போ அந்த இறை நாமாவை எப்போதுமே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மனசை பழக்கம் பண்ணணும். வெளியில் தெரிகிற மாதிரி சொல்கிறதுனா தெரியாமல் இருக்கும்போது இப்போ சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லலாம், வேலை செய்யும் போதே சொல்லலாம். அவங்கவுங்களுக்கு பிடித்த இறை பெயரை ராமாவோ கிருஷ்ணாவோ முருகனோ மகாசக்தியோ ஏதோ ஒரு பேரை அப்படியே முன்னுமுணுத்துட்டு இருக்கும்பொழுது அது சுத்தம் பண்ணுது. அது எப்படி சுத்தம் பண்ணுதுங்கெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண நடக்காது. ஏன்னா இதெல்லாம் சூட்சம். ஸோ நேரம் கிடைக்கும்போது வாரம் ஒரு தடவை எவ்வளோ இடத்துல பஜன் அது இது சத் சங்கம்லாம் நடக்குது, அந்த இடத்துக்கு போகணும், அதோட சேர்ந்து பாடணும். நீங்கள் அதோட ஒன்றி பாடும்போது பாருங்கள் உங்கள் மனசு எங்கேயான்னு போகுதான்னு ஒரு தடவை அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். பஜன் பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ கூடி ஒருத்தர் பாடுவாங்க, திருப்பி பாடணும். அதை கண்ணை மூடிக்கிட்டோ அது கண்ணை திறந்து விட்டோ அப்படியே இதுவாக பண்ணி அதை லயிச்சு பார்க்கும்போது மனசு அதில் ஒன்றி போய்டும். அப்போதைக்கு எது கெட்டது எது நல்லது எதுவும் தெரியாது, மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அங்கே போய்ட்டு இதுமாரி பஜனுக்கு போய்ட்டு வந்தேன், இதேமாரி சத் சங்கத்துக்கு போய்ட்டு வந்தேன், இதேமாரி காசிக்கு போனேன், கைலாஷுக்கு போனேன், பத்ரிநாத் போனேன், எப்படி திரும்ப இருந்தது? எப்படி இருந்தது? அதுதான் நிம்மதி. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த எது பெரிய பொருளோ அதை பற்றி நினைக்கும் பொழுதோ அதை பற்றி பாடும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நிம்மதி கிடைச்சிடும். அதுக்கு முயலணும், அதுக்கு மனம் ஒன்றணும். அது இல்லாமல் எவ்வளவோ பிரயோஜனப்படாத இதை செலுத்தி அதில் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தாக்குதல், திடீர்னு குடும்பத்திலேயோ மொத்தத்துலேயோ பர்சனலாகவோ இதுவோ தாங்க முடியல. அதனால் அதுக்கப்புறம் ஒரு பாடின மாதிரி பாடிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி? எங்கேயும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. மனசை சுத்தப்படுத்தி இறைவன் மீது வைத்து நல்லது கெட்டதை அறிந்து தர்மப்படி நடந்து யாருக்கும் இடைஞ்சல் செய்யாமல் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்து பிறர் யாரையும் நிந்திக்காமல் இப்படிலாம் இருக்கும்பொழுது மனசு சுத்தமடைகிறது. மனசு சுத்தமடைந்தால் நிம்மதி கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, ஆனந்தம் கிடைக்கிறது. ஸோ அதை நோக்கி பயணத்தை நாம் ஆரம்பிப்போம். ஓம் சாந்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.